குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தாவீதோட வாழ்க்கையிலேருந்து ஒரு சூப்பரான சங்கீதத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். சங்கீதம் 16 தாவீது சொல்கிறாரு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எப்படி அவருக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைச்சிச்சு, இல்லாட்டி சிறப்பான சுதந்திரம் அவர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவனாக தான் இருந்தார். ஆனால் 2 பெரிய கோத்திரங்களுக்கு அவரை ராஜாவாக தேவன் அழகாக அமர வைத்து அழகு பார்த்தார். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருந்த பொழுது கூட அதிக நேரம் அவர் தேவனோடு கூட நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். அதனால தான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அநேக ஆலோசனைக்காரர் இடத்துல சுகம் உண்டாயிருக்கும் போடப்பட்டிருக்குது. அப்ப யார் இவருக்கு ஆலோசனை தரா தெரியுமா? எந்த மனுஷங்க கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை கேட்கலாம். ஏன்னா அந்த வனாந்திரத்துல அவரும் ஆடுகளும் தான் இருந்தாங்க. அப்ப யார்கிட்ட இருந்து அவர் ஆலோசனை பெற்றுக்கொண்டார் தெரியுமா? கர்த்தர்கிட்ட இருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டார். அழகா சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் வலது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொன்ன கர்த்தர். யார் அவருக்கு இதை செய்ய இதை செய்யாத அப்படின்னு ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறதுன்னா, டைரக்டா he got the instruction from the Lord himself. இது எப்படி பாசிபிள்? ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படி ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும்? பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம வேதத்தை எடுத்து தியானித்தா அதுல உள்ள வசனங்கள் சூப்பரா நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிட்டு, ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ராத்திரி தூங்கும் போது கூட அவருடைய உள்ளந்திரியங்கள்ல அவருடைய கான்சைன்ஸ் ரொம்ப ஷார்ப்பனா இருக்குது. அதாவது எது சரி எது தவறு, ஸோ ஒரு சார்ட் ஆஃப் ஐடென்டிஃபைங் பிட்வீன் ரைட் அண்ட் ராங், குட் ஆர் பேட், அந்த ஒரு உணர்த்துதலின் உந்துதல், எது சரி எது தவறு அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் தரங்கட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க தப்பு தான் செய்கிறாங்களான்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க அவ்வளோ தவறு செய்கிறது கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அவங்களுடைய உள்ளந்திரியத்திற்கு அவங்க செய்கிறது தவறுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே அந்த பாவ பழக்க வழக்கங்களில் இருந்துடுறாங்க. பாருங்களேன், இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி சகதியில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படியாவது உதறி வெளியே தன்னை எப்படியாவது சுத்தப்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கும். ஆனால் அதுவே ஒரு பன்றிக்குட்டியை எடுத்து பாருங்களேன், அதுக்கு கவலையே கிடையாது. எவ்வளோ பாவத்தில் எவ்வளோ சகதியில் கிடந்தாலும் அதை பற்றி மைண்ட் பண்ணுறதில்ல. அப்படிதான் பாவத்தில் இருக்கிற மனுஷன் பாவத்திலே இருப்பான். கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்போ உணர்வுள்ள இருதயம் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ராக்காலங்களில் அவருடைய உள்ளந்திரியங்கள் உணர்த்துறது மாத்திரம் இல்லாமல் அவர் போட்டிருக்கிறாரு, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உடைய வசனத்துக்கு காத்திருப்பேன், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்போ டே அண்ட் நைட் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3வது விஷயம் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ரொம்ப தைரியம் சங்கீதக்காரனுக்கு. எந்த மனுஷனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் என்னுடைய கவுன்சிலர் எனக்கு ஆலோசனை தந்து என்மேல் கண்ணை வைத்து எனக்கு வழி நடத்துகிற தேவன் அவர் இருக்கும் பொழுது எந்த மனுஷனுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கொண்டது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டாகும். அவர் பேசியிருக்கிறதெல்லாம் பாருங்களேன், பூரிப்பு, களி கூறுதல், பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். ஸோ இப்படி ஒரு அன்ஷேக்கபிள் ஹாப்பினஸ், உலகம் கொடுக்கக்கூடாததும் உலகம் எடுத்துக்கொள்ளக்கூடாததுமான சந்தோஷத்தை சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலக மனிதர்கள் யாருமே நம்மளோட சந்தோஷத்தை ஒரு நாள் எடுத்து போட முடியாது. God bless you and have a great day.